விஷயம். இப்போ விஷயத்துக்கு வருவோம். இப்போ என்ன அப்படின்னா, இந்த இஸ்ரேலுடைய இந்த உருவாக்கம் இருக்கு இல்லையா, அந்த உருவாக்கத்தில் ஆஷ்கனாசி ஜூஸுடைய பங்களிப்பை வந்து நம்ம வந்து சொன்னோம். அப்போ அவங்க வந்து இப்போ வந்து 1900 இவர்கள் தான் வந்து இஸ்ரேலை வந்து கட்டமைத்துட்டு வர்றாங்க அப்படின்ட்டு. அப்போ இவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய இந்த அமெரிக்கா, இந்த பிரிட்டன், பிரான்ஸு இருக்காங்க இல்லையா, இவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் டெம்ப்ளர் நைட்ஸுடைய வம்சாவளியை சார்ந்தவர்கள். ஸோ இந்த டெம்ப்ளர் நைட்ஸு வந்து ஆரம்ப காலத்திலிருந்து இருந்தாங்க இல்லையா கிறிஸ்தவர்களா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில், அவர்கள் இவர்கள் கிடையாது. இது முக்கியமான ஒரு வித்தியாசம், நல்லா புரிஞ்சுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த ரோமர்கள் என்று அழைக்கப்படும் கிறிஸ்தவர்கள் இந்த டெம்ப்ளர் நைட்ஸ் கூட்டம் கிடையாது. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சவுதி வந்து இவர்களோட ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க. யாரோட? இந்த அமெரிக்கா ஒரு காலத்தில் பிரிட்டனோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாங்க. பிரிட்டன் வந்து சவுதி கவர்மெண்ட்டை வந்து அரவணைச்சிட்டு வந்தது. அப்புறம் ஒரு காலகட்டத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா யாரோட அரவணைச்சிட்டு இருக்காங்க? யாரோட அரவணைப்பில் இருக்காங்க? அமெரிக்காவுடைய அரவணைப்பில் இருக்காங்க. கேட்டால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிறிஸ்தவர்களோட நாம் வந்து நேசம் கொள்ளலாம். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்லேயே சொல்கிறான்ல, கிறிஸ்தவர்கள் உங்களுக்கு வந்து சாஃப்டாக இருப்பாங்க, யூதர்களும் இணை வைப்பவர் தான் உங்கள் மேலே வந்து இதில் இருப்பாங்க, வெறுப்பில் இருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் நாங்கள் கிறிஸ்தவர்களோட உறவு வச்சுக்கிறோங்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே அந்த கிறிஸ்தவர்கள் இவர்கள் கிடையாது, இவர்கள் வேற ஆட்கள். அல்லாஹ் குறிப்பிடக்கூடிய கிறிஸ்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30வது அத்தியாயத்தில் வரக்கூடிய ரோம் அப்படின்னு சொல்லி அந்த அத்தியாயத்தில் வரக்கூடிய அந்த கிறிஸ்தவர்கள் தான் அல்லாஹ் சொல்லக்கூடிய நல்லவங்க. அதாவது இந்த துறவிகள், இலகிய மனம் படைத்தவர்கள் அப்படின்ற அந்த மாதிரி சாதுக்கள் இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்தவ மக்கள். ஸோ இவர்கள் எப்படி, இந்த டெம்ப்ளர் நைட்ஸ் எப்படி கிறிஸ்தவன் ஆனாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல கிறிஸ்தவ உலகத்தை நாம் வந்து புரிஞ்சுக்கணும். அப்போது கிறிஸ்தவ உலகம், இன்றைக்கி இருக்கக்கூடிய கிறிஸ்தவ உலகத்தை நமக்கு ரெண்டாக தான் தெரியும். ரெண்டு விதமான கிறிஸ்தவர்கள் இருப்பது தான் நமக்கு தெரியும். ஒன்று போப்பை தலைமையாக கொண்டு செயல்படக்கூடிய, அதாவது இத்தாலியில் இருக்கக்கூடிய ரோமில் இருக்கக்கூடிய வேட்டிகனுங்கிற அந்த ஊரை சார்ந்த போப்பை வந்து தலைமையாக கொண்டு செயல்படக்கூடிய ரோமன் கேத்தலிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கத்தோலிக்க திருச்சபையை அடிப்படையாக கொண்ட இந்த கிறிஸ்தவர்கள் ஒரு பிரிவினர். இதாவது பிரிவு நம்பர் 1 இவங்க. நம்பர் 2 யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ச் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லி இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய 1600 காலகட்டங்கள், அதாவது 16வது நூற்றாண்டில் கிறிஸ்தவ புதுசாக தோற்றுவிக்கப்பட்ட சர்ச் ஆஃப் இங்கிலாண்டிலிருந்து வரக்கூடிய புரோட்டஸ்டன்ட் கிறிஸ்டின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது புரோட்டஸ்டன்ட்னா கிளர்ச்சி செய்த கிறிஸ்தவர்கள் அப்படின்னு. புரோட்டஸ்டன்ட் அதுதானே, கிளர்ச்சி செய்த கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற அந்த கிறிஸ்தவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தான் வந்து இங்கே சிஎஸ்ஐன்னு சொல்லி நிறைய இருக்கும். இப்போ இந்த பால் தினகரன் இவங்கெல்லாம் நிறைய அதாவது இவங்க தான் ரொம்ப வேகமாக வந்து பிரச்சாரம்லாம் செய்கிறாங்க இல்லையா, அவங்க தான் வந்து இந்த கிறிஸ்தவர்கள். அப்போ 2 விதமான கிறிஸ்தவர்களை வந்து நாம் அறிஞ்சு வச்சுருக்கோம். ஆனால் குர்ஆன் குறிப்பிடக்கூடிய கிறிஸ்தவர்கள் இவர்கள் 2 பேருமே கிடையாது. இவங்க 2 பேருமே குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த கிறிஸ்தவர்கள் கிடையாது. 3ஆவதாக ஒரு கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. இவங்களை தான் நாம் வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இவர்களோட தான் நாம் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்க முடியும். அந்த கிறிஸ்தவர்கள் இப்போ எங்கே இருக்காங்க, அவங்களுடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தான் ரஷ்யாவில் வந்து இன்றைக்கி வந்து இருக்காங்க. ஸோ ரஷ்யாவில் தான் அவங்களுடைய தலைமையகம் இருக்குது. ஸோ இந்த கிறிஸ்தவர்களை பற்றி நாம் வந்து அவசியம் தெரிஞ்சுக்கணும். இந்த கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா யூதர்களை இவங்க நண்பர்களாக எடுக்க மாட்டாங்க. இவர்கள் கிறிஸ்தவ மதத்துடைய நம்பிக்கையை பின்பற்றுபவர்கள். மத நம்பிக்கையை இவர்கள் என்ன பண்ணுவாங்க, பின்பற்றுவாங்க. தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்து கொள்வாங்க. ஆனால் யூதர்களோட ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க நாங்கள்லாம் சுதந்திரம் பேசுவோம், நாங்கள்லாம் வந்து ஒரு வளர்ந்தவர்கள், நாங்கள் வந்து பிற்போக்கு சிந்தனையிலேருந்து வெளியே வந்தவர்கள், நாங்கள்லாம் செக்யூலரிஸ்ட்டு, நாங்கள் மதச்சார்பற்றவர்கள் அப்படிங்கிற அந்த இதை வந்து போடுவோம். அவங்களும் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவாங்க, இவங்களும் வந்து கேக்கெல்லாம் வெட்டுவாங்க, இவங்களும் வந்து அந்த கிறிஸ்தவர்கள் செய்கிற எல்லா சடங்குகளும் செய்வாங்க. ஆனால் உண்மையில் இவர்கள் கிறிஸ்தவ மதத்தை தீவிரமாக பின்பற்றுபவர்கள் கிடையாதுங்கிறது புரிஞ்சுங்க. அப்போ இந்த கிறிஸ்தவர்களுடைய தலைமையகம்னு பார்த்தீங்கன்னா ரோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் வந்து 30 அத்தியாயத்தில் குறிப்பிடுறோம். அப்போ இந்த ரோம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இத்தாலியில் இருக்கக்கூடிய இந்த ரோம் கிடையாது. நம்ம முஸ்லீம் அறிஞர்களே கூட பார்த்தீங்க அப்படின்னா தவறாக வந்து சொல்கிறாங்க, இது வந்து இத்தாலியில் இருக்கிற ரோமு தான் இந்த குர்ஆனில் இருக்கக்கூடிய, குர்ஆன் குறிப்பிடக்கூடிய இந்த ரோமுன்ட்டு. அதனால தான் நம்மளும் சொல்கிறோம்,
இம்ரான் ஹுசேன் அப்படிங்கிறவர் வந்து சும்மா வந்து அவர் வந்து வளரல, அவர் சொல்கிற விஷயங்களில் வெயிட் இருக்குது, கொஞ்சம் கவனமாக சிந்திச்சு பாருங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா அவர் சொல்கிறது நிறைய பேருக்கு அபத்தமாக தெரியுதுனாலும் என்னன்னா அவர் வந்து அந்த அளவுக்கு ஜியோ பாலிட்டிக்ஸ் வந்து அவர் ஸ்டடி பண்ணியிருக்கிறார். அப்போ உலக வரலாறு, உலகத்துடைய அந்த வரலாறுகள் படிப்படியாக அது கடந்து வந்த காலகட்டம், மதங்களை பற்றிய வரலாறுகள் அதெல்லாம் அவர் தெரிஞ்சு வச்சுருக்கார். இப்போ நம்முடைய அறிஞர்கள் இங்கே, அதாவது இங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபிர்காவை லீட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரியான அறிஞர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய வெளிப்படையான விஷயங்களை வச்சு முடிவு எடுக்கிறாங்க. பின்னாடி அவங்களுக்கு என்ன நடந்தது, எந்த ஊருடைய பேர் மாற்றப்பட்டுச்சுங்கிற அந்த விவரம் கூட என்ன பண்ணுறாங்க, சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்போ இத்தாலியில் இருக்கிற ரோம் தான் குரான் சொல்லக்கூடிய ரோமுங்கிறாங்க. அந்த காலத்தில் வந்து பாரசீகர்களும் ரோமர்களும் சண்டை போட்டாங்கன்னா இத்தாலியும் ஈரானுமா சண்டை போட்டுச்சு. உமர்லியானோ காலகட்டத்தில் ரோமர்களையும் ஜெயிச்சாங்க, பாரசீகத்தையும் ஜெயிச்சாங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரோமர்களையும் உமர்லியானோ என்ன பண்ணாங்க, ஜெயிச்சு தானே பைத்துல் முகத்தஸை கையில் எடுத்தாங்க. பாரசீகத்தில் ஜெயிச்சு தானே கிஸ்ராவுடைய அந்த கோட்டைகள்லாம் கைப்பற்றினாங்க. அப்போ உமர்லியானோ வந்து ஜெயிச்ச ரோம் வந்து இத்தாலியிலையா இருந்துச்சு? அப்போ கிடையாது. அப்போது எது ரோமுங்கிறதே தெரியல. பாலஸ்தீனை தான் வந்து அவங்க வச்சுருந்தாங்களே தவிர அவங்க வந்து ரோமுங்கிறது வந்து இதெல்லாம் கிடையாது. இப்போ ரோமுங்கிறது குரான் சொல்லக்கூடிய ரோமுடைய தலைநகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா துருக்கியில் இருக்கக்கூடிய கான்ஸ்டான்டினோப்பிள். அந்த பைபிளுடைய அந்த வரலாறில் கூட நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பைபிள் வந்து யார் வந்து தொகுத்தா அப்படிங்கும்போது கவுன்சில் ஆஃப் நீசியா அப்படின்னு சொல்லி, நீசியா கவுன்சில்னு சொல்லி ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டது. அந்த கமிட்டி தான் பல புத்தகங்களை வந்து கொண்டு வந்து எது பைபிளாக இறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி மத்தேயு, மார்க்கு, லூக்கா இந்த மாதிரி புக்கு இதெல்லாமே வச்சு இதுதான் அங்கீகாரம் பெற்ற பைபிள்னு சொல்லி வச்சுருந்தாங்க இல்லையா. இந்த கவுன்சில் கூடின இடம் எது, அந்த மத தலைமை இருந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு துருக்கியில் இருக்கக்கூடிய இஸ்தான்புல்னு அதுக்கு பேர் இன்னைக்கு மாற்றிட்டாங்க. அதோடைய ஒரிஜினல் பேர் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டான்டினோப்பிள். அந்த கான்ஸ்டான்டினோப்பிள் தலைமையாக கொண்டு அங்கே ஒரு மர்க்கஸ் அவங்களுக்கு இருந்துச்சு. அந்த மர்க்கஸுடைய பேர் தான் பார்த்தீங்கன்னா ஹாஜியா சோஃபியா அப்படிங்கிற, அதுதான் அவங்களுடைய தலைமை கட்டடமாக இருந்துச்சு. இன்னைக்கு இத்தாலியில் வந்து அவங்க வச்சுட்டாங்க இல்லையா, இந்த சென்ட் பீட்டர் சதுக்கத்தில் கொண்டு போய் அந்த தலைமையகம்னு சொல்லி வச்சுருக்காங்கல்ல, அது இப்போ சமீபத்தில் ஒரு 200-300 வருடங்களுக்கு முன்னாடி தான் அது கட்டப்பட்டுச்சு. இதெல்லாம் நமக்கு தெரியாதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்தே இவங்க இப்படி தான் இருக்காங்கன்னு நம்ம தப்பாக நினச்சிக்கிறோம். ஆனால் உண்மை அது கிடையாது. அப்போ இந்த கிறிஸ்தவ தலைமை இருக்கு இல்லையா, இதுதான் வந்து குரான் சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்கள். இந்த தலைமை தான் அசல் தலைமை. அப்போ இந்த கிறிஸ்தவ தலைமை பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இப்போ அந்த ஹாஜியா சோஃபியாங்கிற அந்த சர்ச்சு பார்த்தீங்கன்னா உஸ்மானிய கிலாஃபத்து வந்தது இல்லையா, ஓட்டமன் அம்பையர்ன்ட்டு, அந்த உஸ்மானியர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ஊரை கைப்பற்றி அந்த சர்ச்சை வந்து பள்ளிவாசலாக மாற்றினாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு அநீதி. கிறிஸ்தவ சகோதரர்களுக்கு வந்து முஸ்லீம்கள் இதால் இணைக்கப்பட்டது. ஏன்னா எந்த ஒரு வழிபாட்டு தலமும் மாற்றுவதற்கான ஒரு மாற்றுவதற்கான ஒரு வழிகாட்டுதல் வந்து குரானிலிருந்தோ ஹதீஸிலிருந்தோ சஹாபாக்களோட நடைமுறையிலிருந்தோ நாம் வந்து பார்க்க முடியாது. ஏன்னா உமர்லியானோ எந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக இருந்திருக்காங்கன்னா, ஜெருசலம் அவங்க போயிருக்கும் போது அந்த இடத்துல ஒரு சர்ச்சில் தொழுகை நேரம் வரும்போது கூட என்ன பண்ணுறாங்க, தொழுவல. ஏன்னா நான் தொழுதுட்டேன் அப்படின்னா நான் தொழுத இடம்னு சொல்லி உரிமை கேட்டுருவாங்க முஸ்லீம்கள்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, வெறும் காலி இடத்துல தான் போய் தொழுகிறாங்களே தவிர அந்த இடம் தான் இன்றைக்கி மஸ்ஜித் உமர்னு சொல்லி அந்த பள்ளிவாசல் வந்து கட்டப்பட்டிருக்கு அல்-அக்ஸான்னு சொல்லி இன்றைக்கி அதை தான் நம்ம காட்டுறோம். அப்போது அந்த அளவுக்கு அவங்க வந்து அவ்வளோ கண்ணியமாக நடந்திருக்கும் போது, ஆனால் இந்த உஸ்மானியர்கள் என்ன பண்ணாங்க, வரம்பு மீறி அந்த கிறிஸ்தவ தலைமையகத்தை கைப்பற்றி வலுக்கட்டாயமாக அவங்களுடைய அடையாளங்களை அழித்து அதை பள்ளிவாசலாக மாற்றி அதை வந்து அநியாயம் பண்ணாங்க. இன்றைக்கி அந்த பள்ளிவாசல் பார்த்தீங்கன்னா அந்த பள்ளிவாசலுங்கிற அந்த ஸ்டேட்டஸிலிருந்து இந்த உஸ்மானிய கிலாஃபத் இப்போ 1923 அது வீழ்த்தப்பட்டதுக்கு அப்புறம் அந்த செக்யூலர் ஸ்டேட்டாக அது அறிவிக்கப்பட்டது. அதாவது மத சார்பு இல்லாத, கடவுள் இல்லாத ஒரு இறைமறுப்பு நாடாக அது அறிவிக்கப்பட்டதற்கு அப்புறம் அந்த முஸ்தபா கமாலுங்கிற ஃப்ரீமேசனுங்கிறவன் தான் என்ன பண்ணுற, அப்படி இந்த பள்ளிவாசலை மறுபடியும் சர்ச்சாவும் மாற்றலை, பள்ளிவாசலாவும் மாற்றலை. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு இதுவாக மாற்றிடுறாரு, ஒரு மியூசியமாக வந்து அவங்க மாற்றிடுறாங்க. இன்றைக்கி அது எப்படி இருக்குதுன்னா ஒரு மியூசியமாக காட்சி பொருளாக வைக்கப்பட்டிருக்கு. அங்கே போனீங்க அப்படின்னா எல்லாமே இருக்கும். அதாவது ஒரு சர்ச்சு மாதிரியான ஒரு கட்டட அமைப்பு இருக்கும், ஆனால் அதே பார்த்தீங்கன்னா அங்கே முஸ்லீம் பள்ளிவாசல் மாதிரியான மிம்பர் எல்லாமே இருக்கும். அது ஒரு 2 கட்ட நிலைமையில் இன்றைக்கி இருக்குது. அதை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போது கிறிஸ்தவர்கள் 3 வகைப்படுவாங்க. ஒரு கிறிஸ்தவர்கள் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்தவர்கள், அதாவது பழங்கால கிறிஸ்தவர்கள். ஆர்த்தடாக்ஸ் அப்படின்னா பழமையை குறிக்கும்.
பழங்கால கிறிஸ்தவர்கள். இரண்டாவது கிறிஸ்தவர்கள் யார் அப்படின்னா வாட்டிகன், இத்தாலியில் இருக்கக்கூடிய வாட்டிகனை தலைமையகமாக செயல்படக்கூடிய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள். இன்னொரு கிறிஸ்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய சர்ச் ஆஃப் இங்கிலாண்டை தலைமையகமாக ஏற்று செயல்படக்கூடிய புரோட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்கள். அப்போ 3 கிறிஸ்தவர்களை பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக புரியும். இப்போ ஜெருசலம் கிறிஸ்தவர்கள் கையில் இருந்தது இல்லையா, அவர்களிடமிருந்து எப்படி பறிக்கப்பட்டுச்சு, அதுக்கப்புறம் இந்த 1000 வருடங்களாக என்ன மாதிரியான காலகட்டங்களை ஜெருசலம் வந்து சந்தித்தது அப்படிங்கிறத பார்ப்போம். ஜெருசலம் வந்து பார்த்தீங்கன்னா கிபி 6ஆம் நூற்றாண்டில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வஃபாத்துக்கு ஒரு 12-13 வருஷம் கழித்து யாருடைய கையில் வருது, உமர் லியானுடைய கையில் வருது. உமர் லியானு கையில் வந்து அந்த நிர்வாகம் முஸ்லீம்களுடைய கையில் வந்து ஜெருசலத்துடைய நிர்வாகம் வருது. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 500 வருடங்கள் முஸ்லீம்கள் கையிலேயே ஜெருசலம் வந்து இருக்குது. இப்போ இந்த காலகட்டத்தில் யூதர்கள் அங்கே குடியேறுவதற்கு அனுமதி கிடையாது. இது வேர்ல்டு டாக்குமெண்ட். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வேர்ல்டு டாக்குமெண்ட் இன்றைக்கும் வந்து அது வந்து மியூசியம்லலாம் வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கு. யூதர்களை வந்து அந்த இடத்துல குடியமர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்லி விதியை வந்து போட்டிருக்கிறாங்க. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி இருக்கக்கூடிய சவுதியுடைய பாலிசி கூட எப்படி மாறி போச்சு. என்ன ஆகி போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூதர்கள் வந்து குடியிருக்கலாம், யூதர்களுக்கு வந்து அங்கே உரிமை இருக்குன்னு சொல்லி ஹலீஃபாவுக்கு மாற்றமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து முகமது பின் சல்மான் வந்து அவர் கொடுக்குறாரு. இது வந்து குலஃபாய ராஷிதீன்களுக்கு மாற்றமான ஒரு வழிமுறை. ஏன்னா சலஃபுகளுடைய மன்ஹஜை பின்பற்றக்கூடிய இவர்கள் சலஃபுகளுக்கு எதிராக ஒரு நிலைப்பாடை வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. ஆனால் சலஃபி உலமாக்கள் வந்து இதை வந்து கண்டுக்கிறதும் இல்லை. இன்றைக்கி வந்து சவுதி வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டுருக்கு. தன்னுடைய அந்த இஸ்லாமிய அடையாளத்தை படிப்படியாக அது இழந்துக்கிட்டே வருது. அது பார்த்திங்கன்னா ஷைத்தானுடைய பண்டிகையான ஹாலோவீனை வந்து கொண்டாடப்படுது. அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பெரிய பெரிய மியூசிக் பார்ட்டிகள் வந்து நடக்குது. மதுவுக்கு வந்து கூட அனுமதி தரப்போகிறதா சொல்கிறாங்க. தியேட்டர் வந்து தொடங்கப்பட்டிருக்குது. விளையாட்டு போட்டிகள்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஆண்கள் பெண்கள் கலந்து ஒரு பப்பில் போய் டான்ஸ் ஆடக்கூடிய அந்த நிகழ்வுகள்லாம் வந்து இன்றைக்கி வெஸ்டர்ன் கல்ச்சர் என்ன இருக்கோ அது அப்படியே இன்றைக்கி வந்து அடாப்ட் பண்ணி இவங்க போயிட்டுருக்கிறாங்க. ஆனால் சலஃபு உலமாக்கள் பார்த்திங்கன்னா இதை எதிர்த்து வந்து எந்த ஒரு தாவாவும் வந்து செய்கிறது இல்லை. ஏன்னா நாம் வந்து பெருமையாக காட்டுறதே என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், சவுதியை பாருங்கள், அங்கே இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கை பாருங்கள், அங்கே வந்து எவ்வளோ வந்து ஒரு தூய்மையான ஒரு முறை இருக்குது, இஸ்லாத்துடைய ஒரு சில பரக்கத்தாவது அதில் மிஞ்சி இருக்குன்னு சொல்லி நம்ம காட்டுறோம். இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அது படிப்படியாக வந்து அதை எல்லாமே அது இழந்துட்டு வர்றது வந்து நமக்கெல்லாம் வேதனையாக இருக்குது. அது சலஃபுகள் வந்து அவங்க வந்து கடமைப்பட்டிருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துலையே இருந்து தாவா செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து அவங்க வந்து வலியுறுத்தினா அப்படின்னா அது முஸ்லீம்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கும். அது வந்து சத்தியத்தை சொல்லக்கூடியதில் ரொம்ப உறுதியானவர்கள் சலஃபுகள் இல்லையா. அப்போ வந்து அவங்க எவ்வளோ பெரிய ஒரு எதிர்ப்பு வந்தாலும் அவங்க வந்து சொல்கிறாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் மௌனம் காக்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதையும் நம்ம வந்து இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கிறோம். இந்த 490 ஆண்டு, கிட்டத்தட்ட 490 ஆண்டுகள் வந்து முஸ்லீம்கள் கையில் தான் நிர்வாகம் இருக்குது. இதை கையில் எடுத்து கொடுத்தது யார்? உமர் லியானு வந்து ஜெயிச்சு கொடுக்குறாங்க ஜெருசலத்தை. கிட்டத்தட்ட 490 ஆண்டுகள் முஸ்லீம்கள் கையில் என்ன இருக்குது? ஜெருசலம் வந்து. அதுக்கப்புறம் முஸ்லீம்களுடைய வீழ்ச்சி, முஸ்லீம்களுடைய போக்கு பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வஃபாத்துக்கு அப்புறம் 30 வருடம் கழிச்சே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக மாறுது. ஈமானில் அவங்க பின்தங்குறாங்க. அதாவது 30 வருஷம் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகுது. அது யசீதுடைய காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்தித்து அது வந்து ஒரு நாசக்கேடாக போய் ஒரு மன்னராட்சியாக வந்து அது மாறி முற்றிலும் வந்து ஒரு அநியாயக்கார ஆட்சியாகவே மாறிடுச்சு. ஸோ இதன் மூலமாக என்ன ஆயிடுது? அல்லாஹ்வுடைய உதவியிலிருந்தும் அல்லாஹ்வுடைய கருணையிலிருந்தும் முஸ்லீம்கள் என்ன பண்ணுறாங்க? அப்புறப்படுத்தப்படுறாங்க. அப்போ அன்னைக்கு போன அந்த பரக்கத்து இன்னி வரைக்கும் அது வந்து வரவே இல்லை. கடைசியாக இருந்த 1923 வரைக்கும் இருந்த உஸ்மானிய கிலாஃபத்து கூட அது மன்னராட்சி தானே தவிர ஒரு பேருக்கு தான் அது கிலாஃபத்துன்னு குறிப்பிடுறோமே தவிர மற்றபடி அது கிலாஃபத்தே கிடையாது. எப்படி வந்து ஒரு தொழுவாதவனை கூட நம்ம முஸ்லீம்னு தான் சொல்கிறோம், அப்துல்லான்னு பேர் வச்சுருக்கான், முஸ்லீம் அம்மா அப்பாவுக்கு பிறந்துட்டான்னு, அது மாதிரி ஒரு பெயர் தாங்கி கிலாஃபத்து தான் அது இருந்தது. ஸோ இந்த முஸ்லீம்களுடைய இந்த போக்கு வந்து ரொம்ப மோசமாக போய்கிட்டே இருக்கு. அது பல மோசமான ஆட்சிகளை வந்து பார்க்குது. உமையாக்களுடைய ஆட்சி, அதுக்கப்புறம் அப்பாசியக்களோட ஆட்சி, ஃபாத்திமியாக்களோட ஆட்சின்னு சொல்லி அது பல ஆட்சிகள் சொல்கிறாங்க. அது தனி வரலாறுன்னு வச்சுங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் 490 வருஷத்துக்கு அப்புறம் உமர் லியானு கையில் வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா,
அப்பாசிய கலீஃபாக்கள் வந்து இந்த ஆட்சி பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போ அவர்களிடத்துல இருந்த அந்த அலக்ஸாவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்தவ கூட்டம் சண்டை போட்டு ஜெயிக்குது. இந்த கிறிஸ்தவ கூட்டம் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் தான் இன்னைக்கு அமெரிக்காவும் இங்கிலாண்டும் பிரான்ஸுமாக மாறி போயிருக்கக்கூடிய இந்த யாஜூஜ் மாஜூஜ் நசலை சேர்ந்த இந்த டெம்ப்ளர் நைட்ஸ் என்று அழைக்கப்படுற இந்த கிறிஸ்தவர்கள். இந்த கிறிஸ்தவர்களுக்கும் துருக்கியில் இருந்தாங்க இல்லையா, கான்ஸ்டான்டினோபிளில், அவங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. இந்த டெம்ப்ளர் நைட்ஸ் இருந்தாங்க இல்லையா, இவர்களோட யாருமே என்ன பண்ணல, தொடர்பு வச்சிக்கல. யாரு? கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் யாருமே இந்த டெம்ப்ளர் நைட்ஸ் நம்மாளுக, இவங்க நமக்காக ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்க சந்தோஷப்படவே இல்லை. இவர்களோட கத்தோலிக்கர்கள் இணைந்து போரிடவே இல்லை. அப்போ இவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த காலகட்டத்தில் ஒன்றுமே யாருக்குமே புரியல. ஏன்னா இது ஒரு மர்மமாகவே அவங்கள பார்த்துட்டு இருந்தாங்க. இவங்க யார், இவங்க எங்கேருந்து வர்றாங்க, இவங்களுடைய பின்னணி, அவங்க வந்தாங்கன்னா யாரு கூடயும் அவங்க பேசவே மாட்டாங்க. அவங்க அப்படியே ஒரு மர்மமாகவே வருவாங்க, மர்மமாகவே போவாங்க. ஏன்னா அவங்களுடைய பற்றி டாக்குமெண்ட்ரிலாம் நீங்கள் எடுத்து பாருங்கள். இந்த டாவின்சி கோடுன்னு சொல்லி ஒரு படம் வந்தது, அந்த படத்தில் கூட இந்த டெம்ப்ளர் நைட்ஸை பற்றி நிறைய சொல்லியிருப்பாங்க. அப்போ அதிலே பார்த்தீங்கன்னா இந்த 2வது பார்ட்டு ஏஞ்சல்ஸ் அண்ட் டெமன்ஸ் அப்படின்னு சொல்லி வந்தது. அந்த படத்தில் கூட பார்த்தீங்கன்னா டெம்ப்ளர் நைட்ஸு பழி வாங்குற மாதிரி காமிப்பாங்க. ஆரம்பத்தில் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, அதனால் நாங்கள் உங்களுக்கு பழி வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி டெம்ப்ளர் நைட்ஸ் வந்து சொல்கிறாங்க. இந்த கத்தோலிக்கர்களுக்கும் டெம்ப்ளர் நைட்ஸுக்கும் ஆகவே ஆகாது. அவங்க கிறிஸ்தவர்களாகவே இருந்தாலும், கிறிஸ்தவத்துக்கு நாங்கள் வக்காலத்து வாங்கி தான் நாங்கள் சண்டை போடுறோன்னு அவங்க சொல்லிக்கிட்டாலும், கத்தோலிக்க தலைமை வந்து அவங்களை வந்து சப்போர்ட் பண்ணல. இவங்க தங்களுடைய தோற்றத்தை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வச்சுருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிலுவை வந்து அவங்க மேலேயே போட்டிருப்பாங்க. இந்த ட்ரெஸ்ஸிலே பார்த்தீங்கன்னா அந்த சிலுவையுடைய அந்த இதெல்லாம் உருவம்லாம் பதிக்கப்பட்டிருக்கும். தங்களை வந்து சிலுவை வீரர்கள், சிலுவைக்காக நாங்கள் சண்டை போடுறோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே இவர்கள் கடவுள் நம்பிக்கையாளர்களே கிடையாது. இன்றைக்கும் எடுத்துங்க, இவங்க ஒரு பேருக்கு தான், ஒரு கேடயமாக, ஒரு முகமூடியாக, ஒரு போர்வையாகத்தான் வந்து மத நம்பிக்கைகளை பயன்படுத்துகிறாங்களே தவிர இவர்கள் கொடூரமானவர்கள், இவர்கள் நாத்திக சிந்தனையாளர்கள். இப்போது இந்த சிலுவை வீரர்கள் இருக்காங்க இல்லையா, இவர்கள் வந்து தங்களுடைய கையில் வந்து இதை வச்சுருக்கிறாங்க. இந்த ஜெருசலமை வந்து கையில் வச்சுருக்கிற இந்த காலகட்டத்தில் ஒரு 100 வருடம், கிட்டத்தட்ட ஒரு 90-95 வருடங்கள் வந்து இவங்க கையில் வச்சுருக்காங்க. 1095 கைப்பற்றுறாங்க, கைப்பற்றி வச்சுருக்காங்க. அதர் வந்து பின்னாடி 100 வருடத்துக்கு பின்னாடி யார் வந்து மீட்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சலாஹுதீன் அய்யூபி ரஹமத்துல்லாஹி அலை அப்படிங்கிற ஒருவர் வந்து மீட்கிறார். இவர் வந்து மிகப்பெரிய ஒரு இஸ்லாமியோட தலைவர்களில் ஒரு தலைவர். இன்றைக்கி வந்து முஸ்லீம்கள் அனைவராலும் மதிக்கப்படக்கூடிய ஒரு ஆட்சியாளரில் இவர் மிக சிறந்த ஒரு ஆட்சியாளராக இருந்திருக்கார். இவருடைய அந்த மார்க்கப்பற்று, இவருடைய அந்த வீரம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபிர்காவும் இன்றைக்கி வந்து இவரை வந்து ஒரு சூப்பர் ஹீரோவாக வந்து பார்க்குது. இவர் வந்து 1188 எகிப்துடைய ஆட்சியாளராக அவர் இருக்கிறார். அவர் அங்கே இருந்துக்கிட்டு வந்து இந்த சிலுவை வீரர்களிடம் இருந்து அதை மீட்கிறார். 1188 இப்போ ஜெருசலம் யாருடைய கையில் வந்துருச்சு? முஸ்லீம்கள் கையில் இப்போ மறுபடியும் ஜெருசலம் வந்துருச்சு. இது வந்து 1923 வரைக்குமே, அதற்கப்புறம் முஸ்லீம்கள் கையை விட்டு ஜெருசலம் போகவே இல்லை. அது வந்து ஒரு 1000 வருடங்கள் அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு 800-900 வருடங்கள் அப்படியே முஸ்லீம்கள் கையிலேயே ஜெருசலம் இருந்தது. அங்கே யூதர்கள் குடியேறுவதற்கான ஒரு வாய்ப்பு அவர் ஏற்படலை. அவர் கையில் எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணார்? உமர்லியாவுடைய அந்த பிரகடனத்தை தான் அவர் வந்து டிக்ளேர் பண்ணார். கிலாஃபை நாம் வந்து கொடுக்க மாட்டோம், ஏன்னா உமர்லியாவுடைய அந்த உத்தரவுக்கு தான் நாங்கள் கீழே, ஏன்னா குலஃபாய் ராஷிதீன்களுடைய சுன்னத் நம்ம மேலே கடமை. அப்போ குலஃபாய் ராஷிதீனுடைய அந்த வழிமுறைப்படி, சலஃபுகளுடைய மன்ஹஜ் படி நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஜெருசலத்தை யூதர்கள் குடியேறுவதற்கு நாம் அனுமதி அளிக்கக்கூடாது. ஜெருசலம்ங்கிறது ஒரு அல்லாஹ்விடத்தில் தண்டனையாக பறிக்கப்பட்டது. அதாவது யூதர்களிடத்திலிருந்து அல்லாஹ்வால் தண்டனையாக பறிக்கப்பட்டது. அல்லாஹ் ஒருத்தனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தா நீங்கள் அவனுக்கு சலுகை காமிச்சிங்கன்னா, நீங்கள் உண்மையிலேயே அந்த யூதர்களுக்கு நீங்கள் சலுகை காட்டல, நீங்கள் அல்லாஹ்வை எதிர்க்கிறீங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? யூதர்கள் கூட என்ன சொல்கிறாங்க? மசாயா வந்து நாங்கள் பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்களே போகிறோங்கிறாங்க. அப்போ நடுவில் ஒரு கூட்டம் உள்ளே வந்துட்டு மசாயாவது ஒன்றாவது, இவன் என்ன முஸ்லீம் உனக்கு தரமாட்டேங்கிறான், அதானே உனக்கு பிரச்சனை, முஸ்லீமை நான் ஒரு அடி அடித்து நான் பிடுங்கி தரேன், நீ இப்போ போய் குடியேறுன்னு சொன்னால் யூதர்களே கூட இதை ஒத்துக்கிறது இல்லை. அதாவது யூதர்களை வந்து நம்ம ஏதோ தப்பு செய்ய போகிறதா இல்லை, யூதர்களே சொல்கிறாங்க நாம் தவறு இழைச்சிருக்கோம், நாம் அநீதி இழைச்சிருக்கோம்,
அதனால் வந்து நாங்கள் பரிகாரம்லாம் செஞ்சதுக்கப்புறம் தான் நாங்கள் போக முடியும். மெஸ்ஸாயா வந்து நாங்களை கூப்பிட்டு போனால் தான் நாங்கள் வருவோம். மெஸ்ஸாயா இல்லாமல் நாங்கள் அங்கே போனால் எங்களுக்கு அடி தான் விழுவோம். ஒரு கிறிஸ்தவ ஒரு யூத அறிஞர் கூட சொல்கிறார், எங்கள் மேலே பனிஷ்மெண்ட்டாக அதை கொடுத்துருக்கான்ல, இந்த அசாபு கொடுத்துருக்கான், அந்த இடத்துல எங்கள் பாதங்கள் கூட படக்கூடாது, நாங்கள் பட்டாலே அங்கே நடுங்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு யூத அறிஞர் பேசுகிறார். அந்த வீடியோ கிளிப்பு கிடச்சதுன்னா இன்ஷால்லா போடுறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். We are here attending the Mass ICNA convention in Chicago, and we are participating here. We have a booth here, and our mission is to explain to so many people, the Muslim people here and to the world at large, that not all Jews support the state of Israel. There's a great difference between Judaism and Zionism. Judaism is a religion, the Jewish people practicing this religion only, versus Zionism, the state of Israel, which is a purely political movement. We are handing out this new pamphlet which is talking about the recent President Trump's recognition of Jerusalem as the capital of the state of Israel. And we say that according to Jewish religion, this is unacceptable. It's not just the question of Jerusalem, it's the question of entire Palestine. This entire occupation is unacceptable according to Judaism. And we have masses of Jewish people worldwide who totally oppose all what the state of Israel stands for. All the state of Israel stands for is in total contradiction, in total violation of Jewish teachings, killing and stealing, occupying another's land, oppressing an entire people. All of this is totally forbidden according to Judaism. This is a true violation of Jewish teachings. And in addition, this concept of building a sovereign homeland for Jews happens to be in total contrast to Jewish belief. According to Judaism, we are in exile. Jewish people are forbidden to end exile by any physical means. All Jewish leaders from the very beginning of Zionism totally opposed this concept. This was invented not by religious scholars. The philosophy of Zionism, of building a sovereign homeland for Jews, was invented by Theodor Herzl and his friends, people who didn't follow anything within the Jewish religion. ஜெருசலம் பிடுங்கிறது வந்து பாவம்லாம் கிடையாது, அது அவங்களுக்கு செய்கிற நன்மை. அது ஏன்னா அல்லாவுடைய அசாப் அவங்களுக்கு கிடைச்சிடாமல் இருக்கணுங்கிறதுக்காக. இப்போ அதுதான் பாருங்கள், இறுதி பகுதி எப்படி இருக்கும். யூதர்கள் வந்து அங்கே போய் குடியேறிந்துட்டா அல்லாவுடைய ரஹமத்து கிடைக்குமா, அசாப் வருமா? ஈசா நபி வந்து அவங்களுக்கு தண்டனை தானே கொடுப்பாங்க. இப்போ முஸ்லீம்கள் நாங்கள் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, அது கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் இருக்கிற பிரச்சனை. ஏன்னா ஈசா நபி வந்து அவங்க கிளாஸ் எடுப்பாங்களா, நீங்கள் எந்த ஈசா நபியை கிறிஸ்தவர்கள் இன்றைக்கி நம்புகிறாங்களோ அந்த ஈசா நபி வந்து அடித்தா நம்மளை ஒன்றும் சொல்ல மாட்டீங்கல்ல. இஸ்லாமிய மார்க்கம் வந்து வாளால் பரப்பப்பட்டது, வன்முறை பேசுது, ஈசா நபி வந்து வன்முறையை வந்து பேசலை அப்படின்னு. இப்போ ஈசா நபி நேரில் வரும்போது அவங்க வன்முறை கையில் எடுக்கிறாங்களா, இல்லை வந்து உங்கள்கிட்ட வந்து அன்பு செலுத்துகிறாங்களா, இல்லை சிலுவை பலியை நம்புனா போதுன்னு சொல்கிறாங்களா அப்படிங்கிறது அது நீங்களாச்சு ஈசா நபி ஆச்சு, அது உங்கள் விவகாரம், உள் விவகாரம். அதில் எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஏன்னா ஈசா நபி வந்து இஸ்லாத்துக்கு லீட் பண்ணுறதுக்கெலாம் அவங்க வரல, அவங்க இந்த கணக்கு தீர்க்கிறது தான் அவங்க வராங்களே தவிர, ஏன்னா இந்த சமுதாயத்துக்கு நாமளே தான் லீட் பண்ணிக்கணும்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. தொழுகைக்கு கூட என்ன சொல்கிறாங்க, அவங்க வந்து உங்களுக்கு பின்னாடி தான் தொழுவாங்களே தவிர முன்னாடி அவங்க இமாமத் செய்ய மாட்டாங்கன்னு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அதனால் ஈசா நபி வந்து யூதர்களை வந்து கொல்வாங்கன்னு அது எங்கள் பிரச்சனை கிடையாது, அது கிறிஸ்தவர்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும். அதுக்கு வந்து முஸ்லீம்கள் வந்து பதில் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டவங்க கிடையாதுங்கிறது இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீம்கள் இடத்துல உமர் லியானோவை வந்து ஜெருசலம் வாங்கி கொடுத்து 500 வருஷம் கையில் வச்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சிலுவை வீரர்கள் அவர்களிடமிருந்து பறிக்கிறாங்க சண்டை போட்டு. அதற்கப்புறம் அவங்கள்ட்ட யார் மீட்டெடுக்கிறாங்க அப்படின்னா சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க வந்து மீட்டெடுக்கிறாங்க. அவங்க மீட்டு வந்து ஜெருசலம் வந்து இன்னி வரைக்கும் ஒரு 1000 வருடங்களுக்கு தொடர்ச்சியாக ஜெருசலம் முஸ்லீம்களிடத்திலேயே தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இஸ்லாமிய வரலாற்றில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு வந்து நடக்குது. அது என்ன நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிலாஃபத் முற்றிலுமாக அழித்தொழிக்கப்படுது. ஏன்னா அல்லாஹ்வுடைய அஸாபுக்கு முஸ்லீம்கள் தகுதியாயிடுறாங்க. எப்படி வந்து பனி இஸ்ராயல்கள் வந்து கிலாஃபத்தை வந்து மன்னராட்சியாக கன்வெர்ட் பண்ணி சுலைமான் நபியோடைய வஃபாத்துக்கு அப்புறம் மன்னராட்சியாக கன்வெர்ட் பண்ணி தங்களுடைய லாபங்களுக்காக அடிச்சுக்கிட்டாங்களோ அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை 30 வருடங்களுக்கு பிறகு தொடர்ந்து அது வந்து படிப்படியாக வந்து அதோடைய உச்சகட்ட அநியாயத்துக்கு வரும்போது அல்லாவால் அந்த கிலாஃபத்தும் முடிச்சு வைக்கப்படுது. எப்படி பனி இஸ்ராயல்களுக்கு எப்படி நடந்ததோ அதே மாதிரி தானே முஸ்லீம்களுக்கும் வாக்களிக்கப்பட்டிருக்கு. அவங்க எப்படி செஞ்சாங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எச்சரிக்கை பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில்
உஸ்மானிய கிலாஃபத் வந்து இந்த இடத்துல வீழ்த்தப்படுது. இதை யார் வீழ்த்துறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து இந்த ஹலாக்கு கான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மங்கோலிய படையினர் வந்து வர்றாங்க. அவங்க பல பேரால் அழைக்கப்படுவாங்க, தாத்தாரியர்களும்பாங்க, மங்கோலியர்களும்பாங்க. ஸோ இவங்க தான் யாஜூஜ் மாஜூஜுடைய கூட்டம். அந்த கூட்டத்துடைய ஃபசாது செய்யக்கூடிய கூட்டத்தில் இவங்களும் ஒரு கூட்டம். அப்போ இந்த கூட்டத்தினர் வந்து என்ன பண்ணுறாங்க, வந்து இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை அழித்து ஒழித்து இஸ்லாமிய சாம்ராஜ்யம் என்று ஒன்றே இல்லாமல் போகுது. 1258 கிபி 1258 என்னாச்சு, இஸ்லாமிய கிலாஃபத்துங்கிறது இந்த பூமியில் இல்லாமல் போச்சு. ஒரு லீடர்ஷிப்பே இல்லாமல் போயிடுச்சு. எல்லாருமே செதறு தேங்காவாக போயிட்டாங்க. இதற்கப்புறம் அல்லாஹ் வந்து இந்த மங்கோலியர்கள், இந்த தாத்தாரியர்களே பார்த்தீங்க அப்படின்னா இஸ்லாத்தை வந்து அவங்களே தழுவிக்கிறாங்க. இது வந்து ரொம்ப ஒரு பிரபலமான சம்பவம், எல்லாருக்குமே தெரியும். அதாவது அழிக்க வந்தவர்களே இஸ்லாத்தை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. அதாவது அவங்க பார்க்குறாங்க அந்த முஸ்லீம்களுடைய நடுவே இந்த முஸ்லீம் பெண்கள் எல்லாம் அடிமைகளாக பிடிச்சிட்டு போகிறாங்க இல்லையா, அவங்களையெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்தா அவங்ககிட்ட அந்த கருணை, அவங்களுடைய அந்த ஒழுக்கம், அவங்களுடைய அந்த நேச்சர் அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, இஸ்லாத்தில் இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. இவ்வளோ நல்ல ஒரு மதமாக இருக்குது, இதை வச்சுக்கிட்டா இந்த சைத்தானுங்க இப்படி இருந்தானுங்க, அந்த அப்பாசிய கிலாஃபத்தில் இப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மாறிடுறாங்க. இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் என்ன ஆகுது, மறுபடியும் இஸ்லாம் பலம் பெறுது. எப்படி வந்து யூதர்களுக்கெல்லாம் இன்னொரு வாய்ப்பு கொடுத்தானோ, துல்கர்னைன் மூலமாக விடுதலை கொடுக்கப்பட்டு அல்லாஹ் ஒரு வாய்ப்பு கொடுத்தான்ல, அதே மாதிரி நமக்கு வந்து அல்லாஹ் இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறான். இந்த காலகட்டத்தில் மறுபடியும் ஒரு கிலாஃபத் உருவாகுது. இந்த கிலாஃபத்துக்கு பேர் தான் என்ன, ஆட்டோமன் அம்பையர் அப்படிம்பாங்க. அதாவது இதுக்கு பேர் உஸ்மானிய கிலாஃபத் அப்படிம்பாங்க. இதற்கும் உஸ்மான் ரலியல்லாஹு இருக்காங்க இல்லையா, நபித்தோழர், அவர்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. இதில் வந்த ஒருத்தருடைய பேர் தான் உஸ்மானுங்கிறது. அவருடைய பெயரால் வந்து நினைவாக வைக்கப்பட்டது தான் உஸ்மானிய கிலாஃபத்துன்னு பேர். இதுக்கும் உஸ்மான் ரலியல்லாஹுக்கும் சம்பந்தம் கிடையாதுங்கிறது புரிஞ்சுங்க. இந்த கிலாஃபத்து 1290 அதாவது 13ஆம் நூற்றாண்டு 1300ன்னு வச்சுங்க, அங்கேருந்து 623 வருடங்கள் தொடர்ச்சியாக நடைபெறுது. அந்த கிலாஃபத்து தான் இப்போ சமீபத்தில் வீழ்ந்து முஸ்லீம்கள் பல துண்டாக பிரிஞ்சாங்க. இப்போ இது வரைக்கும் தான் இதுதான் முஸ்லீம்களை பற்றி, அதாவது இந்த கிலாஃபத் வந்து கடந்து வந்த அந்த பாதையுடைய ஒரு சுருக்கமான வரலாறு. இதில் வந்து பல காலகட்டங்கள், அதாவது இந்த மங்கோலியர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க இல்லையா, இந்த சலாஹுத்தீன் அய்யூபி கிட்டே இவங்க தோற்று அடி வாங்கிட்டு போனாங்கல்ல இந்த சிலுவை வீரர்கள், இவர்கள் தொடர்ச்சியாக சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. அந்த ஜெருசலத்தை அட்டாக் பண்ணி எப்படியாவது பிடுங்கணும் அப்படின்ட்டு. இவங்களுக்கு ஜெருசலமே தான் குறியாக இருக்குது. அதுதான் விஷயமே. ஜெருசலத்தை ஏன் இவங்க வந்து குறி வைக்கிறாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற ஹிக்மத் என்ன, ஏன்னா யூதர்கள் சண்டை போட்டால் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த சிலுவை வீரர்கள் ஏன் ஆக்ரோஷமாக சண்டை போடுறாங்க, அது ஜெருசலத்தையே ஏன் குறியாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, பல காலகட்டங்களில் இவங்க வந்து இது பண்ணுறாங்க. 1396 கூட பார்த்திங்கன்னா சிலுவை படையினர் வந்து வர்றாங்க, படையெடுத்துட்டு மிகப்பெரிய அளவில் அட்டாக் பண்ணுறாங்க. ஆனால் உஸ்மானிய கிலாஃபத் பதிலடி கொடுத்தவுடனே அவங்க செலவு போயிடுறாங்க. ஆனால் ஒரு விஷயம் அவங்களுக்கு தீர்மானம் ஆயிடுது, முஸ்லீம்களுடைய இவ்வளோ பெரிய ஒரு சாம்ராஜ்யம் ஒன்றா இருக்கிற வரைக்கும் இஸ்ரேலை நாம் வந்து ஜெயிக்க முடியாது, இவர்களோட சண்டை போட்டு நம்மளால் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறத விளங்கி இவங்க கலைஞ்சு போகிறாங்க. அப்போ இந்த முஸ்லீம்களிடத்தில் ஜெருசலம் எவ்வளோ தூரம் எப்படிலாம் இருந்தது, எப்படி கையை விட்டு போச்சு, மறுபடியும் கை வந்தது, எப்படி வச்சுருந்தாங்க, அதாவது 1922 வரைக்கும் கிலாஃபத் வந்து ஜெருசலத்தை வந்து விட்டு கொடுக்கல அப்படிங்கிறதான ஒரு சுருக்கம். இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். இப்போ அவங்களுடைய அந்த தொடர்ச்சிக்கு வருவோம். எது, அந்த சிலுவை வீரர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த சிலுவை வீரர்கள் என்ன ஆனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் உலகத்தினுடைய பல பகுதிகளை வந்து கட்டமைக்கிறாங்க. அந்த காலகட்டங்களில் தான் பிரிட்டன் உருவாகுது. பிரிட்டனுடைய வரலாறு எடுத்து பாருங்கள், 800 வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு வரலாறே கிடையாது. பிரிட்டனுங்கிறது வெறும் காடாக இருந்தது, அதை உருவாக்குறாங்க. 800 வருஷத்துக்கு அப்புறம் தான் பிரிட்டனு, இந்த ஃப்ரான்ஸு, இது எல்லாமே இந்த ஐரோப்பியான்னு சொல்லி இந்த வருது இல்லை, இந்த யூரோப்புடைய எழுச்சியே இந்த சிலுவை வீரர்கள் இவங்கெல்லாம் போய் தான் பரவி தான் அந்த இடங்களை வந்து வளமாக ஆக்குறாங்க, பலசாலியாகவும் ஆக்குறாங்க. இவர்கள் கல்வி பெற்றாங்க. அதாவது ஸ்பெயினில் வந்து முஸ்லீம்கள் வந்து மிகப்பெரிய ஒரு கல்வி கூடங்கள்லாம் வச்சுருந்தாங்க. அப்போ அந்த கல்வி கூடங்களில் போய் தான் வெள்ளைக்காரர்கள் வந்து அறிவை கற்றுக்கிறாங்க. இதுதான் குரானுடைய அறிவு தான் இன்றைக்கி இவங்ககிட்ட இருக்கிறது. இன்றைக்கி அமெரிக்காவிட்ட நாலேஜ் இருக்குது, ரஷ்யாட்ட நாலேஜ் இருக்குன்னா இதெல்லாம் எங்கேருந்து கற்றுக்கிட்டாங்க,
குரான் தான் வந்து ஒவ்வொரு கல்வியும் வந்து திறந்து விட்டுச்சு. வானத்தை பாரு, பூமியை பாரு, கடலை பாரு, பறவையை பாரு, இந்த பார்க்கறது தான் இருக்கிறதுலே மெசேஜ். அதாவது பாருன்னா கண்ணில் பாரு இல்லை, அது வந்து அறிவால் சிந்தித்து பாரு அப்படிங்கிறது. அப்போது இதில் சிந்திக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் யோசனை பண்ணும்போது தான் பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள் வெளிப்படும். பறவையை பார்த்தா அது சொல்கிறாங்கள, பாட்டு கூட வரும்ல, பறவையை கண்டான் விமானத்தை படைத்தான். நம்ம பறவை இதுக்கு முன்னாடி இருந்த முன்னோர்கள்லாம் பார்க்கவே இல்லையா? ஆனால் எந்த ஆங்கிளில் பார்க்கணும், அல்லாஹ் எப்படி பார்க்க சொல்கிறான் அப்படிங்கிறது. அதாவது அந்த பாலை பற்றி அந்த சயின்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இன்றைக்கி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா அது குரான் போட்ட பிச்சை தானே தவிர, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்ட பிச்சையை தவிர ஏதோ சயின்ஸுக்கும் நமக்கும் வந்து சம்மந்தம் இல்லை, வளர்ச்சியெல்லாம் இவங்க ஏதோ சொந்த முயற்சியில் இவங்க எடுத்துட்டாங்கன்னெலாம் கிடையவே கிடையாது. இது ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த சிலுவை வீரர்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, எமர்ஜ் ஆகி இவங்க வந்து ஒரு சமுதாயமாக உருவாகி அந்த பக்கம் அமைதியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு காலகட்டத்திலையும் திரும்பி அவங்க என்ன பண்ணல, முஸ்லீம்களோட மோதவே இல்லை. அவங்க அமைதியாக அந்த இடத்துல வாழ்ந்துக்கிறாங்க. அதாவது சந்தர்ப்பத்துக்காக காத்துட்ருக்காங்கன்னு வச்சிங்களேன். எப்போடா இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை அழிக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தர்ப்பத்துக்காக காத்துட்ருக்குறாங்க. இவங்க சீனுக்கு வரவே இல்லை. இவங்க பிரச்சனை இவங்களுக்கு தனியாக அங்கே ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த இங்கிலாந்து வந்து இப்போ இவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்போ இதுலேயே வந்து இன்னொரு வரலாற்று பின்னணியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ கிறிஸ்தவ திருச்சபை வந்து ஒன்றா இருந்தது. அதாவது கான்ஸ்டான்டினோபிளுங்கிற அந்த துருக்கியை தலைமையாக கொண்ட ஹாஜியா சோஃபியாவுடைய அந்த சர்ச்சை தலைமையாக கொண்டு தான் அவங்க இருந்தாங்க. அதை வந்து என்ன பண்ணுறாங்க, உஸ்மானிய கிலாஃபத்து காலகட்டத்தில் அந்த பள்ளிவாசல் துருக்கி மேலே படையெடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க தானே உஸ்மானியர்களுடைய தலைமையகம் துருக்கி தானே. இப்போ அவங்க கைப்பற்றி தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பள்ளிவாசலாக அவங்க மாற்றுறாங்க. அப்போ மாற்றும் போது அதுக்கப்புறம் இவங்க தெரிச்சு போயிடுறாங்க இல்லையா. அந்த காலகட்டங்களில் தான் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவ உலகமே ரெண்டாக உடையுது. அதான் சொன்னல, அந்த குரான் சொல்லக்கூடிய அந்த ரோமர்கள் அப்படிங்கிற அந்த கிறிஸ்தவர்களுக்கும் இன்னொரு கிறிஸ்தவர்கள் அங்கேருந்து ஒரு கூட்டம் வந்து பிரியுது. அந்த கூட்டம் தான் இன்றைக்கி ரோமில் லீடர்ஷிப்பாக வச்சுட்டு இருக்குல்ல. இவங்க யார், ரோமன் கேத்தலிக்குன்னு இருக்காங்களா, இவர்கள் வந்து 11ஆம் நூற்றாண்டில் தான் இவங்க பிரிகிறாங்க. அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வருது. எப்படி இஸ்லாமிய சமுதாயம் வந்து ஷியா சுன்னின்னு பிரியுதில்லை, இது எல்லாமே தஜ்ஜாலுடைய ஃபித்னாக்களில் ஒரு பகுதி தான் இது. முஸ்லீம் சமுதாயத்தை வந்து ஷியா சுன்னின்னு சொல்லி தஜ்ஜால் எப்படி பிரித்தானோ அதே மாதிரி தான் கிறிஸ்தவர்களை வந்து முதல்ல ரெண்டாக பிரிக்கிறான். 2 மேஜர் பிரிவாக போகுது. அதில் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டின் தனியாக போகிறாங்க. அவங்க ரஷ்யாவுடைய தலைமையை வச்சு ரஷ்யா பக்கம் போய் அவங்க அங்கே செயல்பட்டு இருக்கிறாங்க. இவர்கள் வந்து இப்படி போயிடுறாங்க. அப்போ இவர்கள் கீழே தான் வந்து இந்த ஐரோப்பா ஃபுல்லாகவே இருக்குது. யாருடைய இது கீழே இந்த வேட்டிக்கன், இந்த ரோம் இருக்கு இல்லையா. அப்போ இவங்க இப்போ இன்றைக்கி ரோமுன்னு இருக்காங்க இல்லையா, அவங்கள வச்சு அடையாளம் சொன்னீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். அப்போ இவர்களுக்கு கீழே என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் இருக்கிற கிறிஸ்தவர்கள், அதாவது பிரிட்டனு, ஃப்ரான்ஸு, இட்டாலி, இவங்கெல்லாம் வந்து கேத்தலிக் கிறிஸ்டின்களாக இருக்கிறாங்க. இது வரைக்கும் வந்து புரோட்டஸ்டன்ட் கிறிஸ்டின் உருவாகலை. 3வது கிறிஸ்தவ பிரிவு என்ன ஆகலை, உருவாகவில்லை. அப்போ இந்த கிறிஸ்தவர்கள் தனியாக இங்கே செயல்படுறாங்க. ரஷ்யா பக்கம் இருக்கிற கிறிஸ்தவர்கள் நாங்கள் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டின்னு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தனியாக இயங்குறாங்க. அந்த கிறிஸ்தவர்கள் தான் குரான் குறிப்பிடக்கூடிய ரோமர்கள். அவர்கள் தான் கான்ஸ்டான்டினோபிளை வந்து வச்சுருந்தாங்கங்கிறது ஒரு முக்கியமான மேட்ரு. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துல அந்த சிலுவை வீரர்கள் இவங்கெல்லாம் போய் இருந்த அந்த கிறிஸ்தவ சர்ச் இருந்தது இல்லையா, இந்த கத்தோலிக்கர்கள், அதையும் வந்து ரெண்டாக உடைக்கிறாங்க. அதை எப்போ உடைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 16ஆம் நூற்றாண்டில் அது வந்து உடைக்கப்படுது. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த விஞ்ஞான விஷயங்கள் இதெல்லாமே வரும்போது இந்த கிறிஸ்தவ பாதிரியார்கள் இவங்க மதகுருமார்கள் வந்து எதிர்க்கிறாங்க. ஸோ அவங்கள வந்து எதிர்க்கும் போது இவங்க என்ன பண்ணுறாங்க, விஞ்ஞானத்துக்கு வந்து கிறிஸ்தவ மதம் வந்து தனியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, மதம் கையில் ஆட்சி நிர்வாகம் இருக்கிறதே தப்பு அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவத்தை உடைச்சி அங்கே இருக்கக்கூடிய அந்த மன்னருடைய சப்போர்ட்டில், அந்த ஒரு மன்னர் இருந்தார், இங்கிலாந்துடைய மன்னர், அந்த மன்னருடைய சப்போர்ட்டில் வச்சு புதுசாக ஒரு சர்ச் உருவாக்குறாங்க. அந்த சர்ச்சுடைய பேர் தான் சர்ச் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லி. இந்த சர்ச் ஆஃப் இங்கிலாண்டிலிருந்து புது கிறிஸ்தவ பிரிவு ஒன்று லான்ச் பண்ணப்படுது. அதோடைய பேர் புரோட்டஸ்டன்ட் கிறிஸ்டியனிசம். அதாவது இவர்கள் தான் சிஎஸ்ஐ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா, அவர்கள் வந்து இவங்க வந்து உருவாகிறாங்க. இந்த மார்ட்டின் லூத்தர் கிங் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த கிறிஸ்தவத்தை, இந்த புரோட்டஸ்டன்ட் சிந்தனை இருக்குது, அவரோட அந்த சிந்தனையுடைய தந்தை.
ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ இங்கே வர்றாங்க. இது வந்து புது உலகம். இந்த உலகத்தில் இப்போ தான் வந்து டெக்னாலஜி சார்ந்த அந்த விஷயங்கள்லாம் இவங்க டெவலப் பண்ணிக்கிறாங்க. இந்த பிரிட்டனை தலைமையாக கொண்டு தான் இவங்க வந்து படிப்படியாக இவங்க என்ன பண்ணுறாங்க, வளர்ச்சி அடைகிறாங்க. இந்த பிரிட்டனை தான் இம்ரான் ஹுசைன் என்ன சொல்கிறாரு, தஜ்ஜால் குடியிருந்த ஊருங்கிறார். அதாவது மக்காவிலேருந்து, அதாவது மதீனாவிலேருந்து ஒரு மாத கடல் பிரயாணம் நீங்கள் மேற்கொண்டீங்க அப்படின்னா அந்த தீவு வந்து வரும். அந்த தீவு தான் பிரிட்டன். நீங்கள் மேப்பில் எடுத்து பாருங்கள், பிரிட்டன் வந்து ஒரு தீவு. ஆக்சுவலாக அது ஒரு குட்டி தீவு, வந்து ஒரு தூரத்தில் இருக்கும். அந்த தீவில் வந்து தான் தமிமுத்தாரி போய் இறங்குனாங்க அப்படின்னு சொல்லி இவர் வந்து சொல்கிறாரு. அது ஒரு ஏற்புடையதாக தான் இருக்குது. இப்போ வந்து புரிஞ்சுங்க, கிறிஸ்தவ உலகம் முதல்ல உடையுது. உடையிற கிறிஸ்தவ உலகத்துடைய ஒரு பகுதி, அதாவது பழமை கால கிறிஸ்தவர்கள், பைபிளை தோற்றுவித்தவர்கள், நபிசுல்லாசலம் காலத்தில் வாழ்ந்தவர்கள், குரான் குறிப்பிடக்கூடிய ரோமர்கள், கான்ஸ்டான்டினோப்பிள் அதாவது துருக்கியை தலைமையகமாக கொண்ட ஹாஜியா சோஃபியாங்கிற அந்த மர்க்கஸை வைத்திருந்தவர்கள், ரஷ்யாவுக்கு அவங்க அந்த இடத்துல அவங்க வாழ்கிறாங்க. அவங்கள்ட்டிருந்து பிரிஞ்ச இவர்கள் இந்த இங்கிலாந்து, ஐரோப்பியாவில் இவங்க வாழ்கிறாங்க. இவர்களிடத்திலிருந்து தனியாக இன்னொரு கூட்டம் உடையுது. இந்த கூட்டம் தான் வந்து இந்த இடத்துல, எந்த இடத்துல, இங்கிலாண்டை தலைமையாக கொண்டு சர்ச் ஆஃப் இங்கிலாண்டுன்னு சொல்லி இவங்க இயங்குறாங்க. இன்னொரு கூட்டமாக இருந்த அந்த இவங்க இருக்காங்க இல்லையா, அந்த கத்தோலிகர்கள், அவங்க வந்து வாட்டிகனில் வந்து அவங்க இயங்குறாங்க. அவங்க வந்து ரோமை வந்து தலைமையாக கொண்டு வாட்டிகனுங்கிற அந்த இடத்துல அதுவே தனி நாடாக அமைச்சிக்கிட்டு அவங்க இயங்குறாங்க. இது எல்லாமே ஒரே கிறிஸ்தவ உலகம் வந்து சந்திக்கக்கூடிய மாற்றங்கள். இப்படி நீடிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள், அதாவது ஒரு புறம் கிறிஸ்தவ உலகத்தில் இது மாதிரியான மாற்றங்கள் நிகழுது. இன்னொரு புறம் இஸ்லாமிய உலகத்தில் கிலாஃபத் வந்து மன்னராட்சிக்கு மாறி அந்த மன்னராட்சிக்கு நாசமாக போய் அதுக்கப்புறம் வந்து உஸ்மானிய கிலாஃபத்துன்னு சொல்லி ஒரு கிலாஃபத்து உருவாகி ஒரு பேரளவில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கடுமையான போரிடக்கூடிய ஒரு காட்டுமிராண்டியான ஒரு ஆட்சி வந்து முஸ்லீம்கள் வந்து இந்த பக்கம் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டுமே இப்படி ஒரு பேரலில் பார்த்துங்க. அதாவது எப்படி வந்து இப்ராஹிம் நபியுடைய 2 மகன்களுடைய அந்த வம்சம் வந்து இப்படியே வளருதோ, அதே மாதிரி முஸ்லீம்களும், அதாவது அல்லாஹ்வுடைய இந்த 2 உம்மத்துகளும் இப்படியே வந்து வரலாற்றில் வந்து கடந்து வருது. இப்படி வந்து தொடர்ச்சியாக இந்த காலகட்டத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு முன்னறிவிப்பு வந்து முக்கியத்துவம் பெறுது. அதாவது நம்முடைய டாபிக்குடைய 2வது ஒரு முன்னறிவிப்பு இருக்குல்ல, அந்த முன்னறிவிப்பு வந்து முக்கியத்துவம் பெறுது. அதை வந்து அந்த முன்னறிவிப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம்.